வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு வாரம் ஒரு கீரை வரிசையில் வல்லாரக்கீரை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வல்லாரக்கீரை குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மற்ற பலன்கள் பற்றிலாம் பார்க்கலாம். வல்லாரக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு மூளை பலப்படும், நினைவாற்றல் அதிகமாகும், நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கும், நரம்பு எல்லாம் பலப்படும். அடுத்தது ஸ்கின்ல ஏற்படுற அரிப்பு, புண்ணு, தடிப்பு, இது 3 விஷயமும் குணமாகும். நிறைய சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் சிறுநீர் அதிகமாக இல்லாமல் இல்லை குறைச்சலாக இருக்கும் போதோ இது 2 பிரச்சனையும் இருந்ததுனாலே நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய நோய்கள் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு மருந்து பொருளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அது மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு இருக்கா, அப்புறம் சிறுநீரை பெருக்கி கொடுக்குதா அப்படின்னு மட்டும் கவனிச்சிட்டாலே போதும். வல்லாரைக்கீரை சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். அதேமாதிரி வாய்வு தொல்லையை நீக்கும். இந்த வல்லாரைக்கீரையை டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு வல்லாரை சூர்ணமாவோ வல்லாரை லேகியமாவோ செய்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். வல்லாரை சூர்ணம் எப்படி செய்கிறது அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், ஏல அரிசி, இது எல்லாமே 10 கிராம் மட்டும் எடுத்துகிட்டு வல்லாரைக்கீரையை ஒரு 500 கிராம் நல்லா கழுவிட்டு சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி அதை பொடி செய்து, இது எல்லாத்தையுமே பொடி செய்து சலித்து வச்சுக்கணும். இதை காலையில் 1/2 ஸ்பூன் வெந்நீர்லையும் மாலை 1/2 ஸ்பூன் பால்லையும் குடிச்சிட்டு வரணும். குடிச்சு விட்டு வரும்போது நல்லா பேதியாகும். வாந்தியும் வர சான்சஸ் இருக்குது. உடம்புல வாய்வுத்தொல்லை அதிகமாக இருந்தாலும் சரி, ஸ்கின் பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சரி, இது நிறைய வாந்தியோ நல்ல பேதியோ ஆயிடுச்சு அப்படின்னா இதோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி அனுபானத்தோட, அதாவது காலையில் வெந்நீர்லையும் இரவு பால்லையும் மாலை நேரம் பால்லையும் இதை கலந்து குடிக்கும் போது இந்த அனுபானத்தோட முறையாக குடிச்சிட்டு வரும்போது இந்த வல்லாரை சூர்ணம் சாப்பிடும் போது நான்வெஜ்ஜை தவிர்த்துடணும். இதை வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு இந்த வல்லாரை சூர்ணம் சாப்பிட்டு வரும்போது உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனையும் நீங்கி நரம்பு பலப்பட்டு நினைவாற்றல் அதிகமாகி மூளைக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இதை யார் யாருக்கு ஒத்துக்குதோ சித்த மருத்துவர் அணுகி இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதே வல்லாரை லேகியம் எப்படி செய்கிறது அப்படின்னா, இதே முறை தான். வல்லாரை கீரையை நல்லா சாறு எடுத்து அது ஒரு 500 மில்லி லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏல அரிசி, அதிமதுரம், இதோடு சேர்த்து கொத்தமல்லி விதை, வெந்தயம், ஜீரகம், கருஞ்சீரகம், இது எல்லாமே ஒரு 10 கிராம் சேர்த்துட்டு நல்லா 1 லிட்டர் நெய்யில் எல்லாத்தையும் அது வெள்ளாரை சாறு பொடித்த அவ்வளோ 10 கிராம் சொன்ன சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாத்தையுமே 10 கிராம் சொன்னது எல்லாத்தையும் இடித்து பொடி செய்தது எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இறக்கும் போது கற்கண்டு போட்டு நல்லா அதையும் போட்டு கிண்டிட்டு நல்லா ஒரு லேகி மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1/4 ஸ்பூன் மட்டும் 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள பிரச்சனைகள், முக்கியமாக ஸ்கின்ல இருந்து ஏற்படுற பிரச்சனைகள், நரம்புல உள்ள பிரச்சனைகள், நினைவாற்றல், மூளை பலப்படுறது, இது எல்லாமே சரியாயிடும். சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். இந்த மாதிரி வல்லாரை சூர்ணமும் சரி. ஆனால் இது ஒரு லைட்டாக ஒரு வெப்பம் உண்டாக்கக்கூடிய தன்மை உடைய கீரை. அதனால் யாருக்கு எது ஒத்துக்குது, எந்த அளவு சாப்பிடணும், எத்தனை நாள் சாப்பிடணுங்கிறத ஒரு சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனை பேரில் இந்த வல்லாரை சூர்ணமும் சரி, வல்லாரை லேகியமும் சரி செய்து வீட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு முழு பலன் அடையலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.